ஒரு அழகான பண்ணையில ஒரு சேவலும் அது கூட கோழிகளும் கூட்டமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். தினமும் காலையில சேவல் வேலியில ஏறி ரொம்பவும் சத்தமா கூவுறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்துச்சான். இதனால காலை மற்ற விலங்குகளை எழுப்ப ரொம்பவும் உதவியா இருந்துச்சான். அப்படி ஒரு நாள் சேவலை மற்ற கோழிகளை எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு கோழி, சேவல் கூவுறதை தவிர எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல, நம்ம தினமும் கடினமா உழைக்கிறோம், நம்மளை எழுப்பி விடுறத மட்டும்தான் ஒரு வேலையா சேவல் பண்ணிட்டு இருக்குன்னு கேலியும் பண்ணிச்சான். இதை கேட்ட சேவல் எதுவும் பேசாம தினமும் கூவுறத மட்டுமே பண்ணிட்டு இருந்துச்சான். ஆனா கோழிகளால இதை பார்த்து சிரிப்பை நிறுத்தவே முடியலையாம். மறுநாள் காலை விசித்திரமா அங்க ஒண்ணு நடந்துச்சான். அது என்னன்னா, சேவல் எழுந்து கூவ முயற்சி பண்ணும்போது எந்த சத்தமும் வரலையாம். மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணியும் எந்த சத்தமும் வரலையாம். இதை நினைச்சு கவலைப்பட்ட சேவல், என்னால இனிமே கூவ முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். சேவலோட சத்தம் இல்லாததுனால பண்ணையில இருந்த யாரும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கவே இல்லையாம். இதனால கோழிகள் எல்லாம் எழுந்துக்கலையாம், மாடுகள் எல்லாம் சரியான நேரத்துல பால் கறக்கலையாம், பன்றிகள் சாப்பிடுற நேரத்தை தவற விட்டுச்சான், விவசாயி வயலுக்கு தாமதமா வந்தாராம். பண்ணையில எல்லாமே குழப்பமா தான் இருந்துச்சான். அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்களாம். விவசாயி தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியும் எல்லா வேலையும் செய்ய முடியாம தாமதம் தான் ஆச்சான். இதனால பண்ணை முழுக்க குழப்பத்துல தான் இருந்துச்சான். இறுதியா சேவலோட குரல் மீண்டும் வந்ததும் சந்தோஷத்துல கூவவும் செஞ்சுச்சான். கோழிகள் ஆச்சரியத்துல எழுந்து, நம்ம ரொம்பவும் தாமதமா எழுந்திருக்கோம்னு நினைச்சு சேவலோட கூவுற சத்தத்தால தான் இந்த பண்ணையே ரொம்பவும் சீர்வாங்கிட்டு இருக்குன்னு உணரவும் செஞ்சாங்களாம். சேவல் இல்லைன்னா எல்லாரோட நேரமும் எழுந்துருவோன்னு நினைச்சு சேவல் கிட்ட போயிட்டு, மன்னிச்சிரு, உன்னோட வேலை எவ்வளவு முக்கியம்னு நான் உணராம அப்படி பேசிட்டேன். நீ எங்க எல்லாரையும் எழுப்பி அந்த நாளுக்கு நாங்க தயாராக நீ உதவியா இருக்க, நீ இல்லைன்னா இங்க எதுவும் சரியா இயங்காதுன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட சேவல் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, நம்ம எல்லாருக்கும் முக்கியமான வேலைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லா வேலையும் சீர்வா போக ஒவ்வொருட பங்கும் பண்ணைக்கு அவசியம்னு சொல்லிச்சான். இதை கேட்ட கோழி சேவலை கேலி செய்யறதை நிறுத்திட்டு பண்ணையில இருக்க எல்லா விலங்குகளும் தனித்துவமான ஒரு முக்கிய பங்காற்றிட்டு இருக்குன்னு புரியவும் செஞ்சுச்சான். குழந்தைகளை, இந்த சேவல் கோழி கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எல்லாருக்கும் முக்கியமான திறமை ஒண்ணு இருக்கும், அதை நம்ம எப்பவும் மதிச்சே ஆகணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.